ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 6வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். சௌமித்ரிஸ்த்வத்ர சக்தி பிரகிருதி கலதசுர் வாதஜானீத சைல. सौमित्रिस्त्वत्र शक्तिप्रहृतिगलदसुर्वातजानीतशैल घ्राणात् प्राणानुपेतो व्यक्नुत कुसृतिश्लाघिनं मेघनादम्. घ्राणात् प्राणानुपेतो व्यकृणुत कुसृतिश्लाघिनं मेघनादम्. मायाक्षोभेषु वैभीषणवचन हृदस्तम्भन कुम्भकर्णम्. मायाक्षोभेषु वैभीषण वचन हृदस्तम्भन कुम्भकर्णम्. सम्प्राप्तं कम्पितोर्वीतलम् अखिलचमूभक्षिणं व्यक्षिणोस्त्वम्. सम्प्राप्तं कम्पितोर्वीतलम् अखिलचमूभक्षिणं व्यक्षिणोस्त्वम्. सौमित्रिस्त्वत्र शक्तिप्रकृतिगलतसुर्वातजानीतशैल. घ्राणात् प्राणानुपेतो व्यक्नुत कुसृतिश्लाघिनं मेघनादम्. सौमित्रिस्त्वत्र शक्तिप्रहृतिगलदसुर्वातजानीतशैल. घ्राणात् प्राणानुपेतो व्यकृणुत कुसृतिश्लाघिनं मेघनादम्. मायाक्षोभेषु वैभीषणवचन हृदस्तम्भन कुम्भकर्णम्. सम्प्राप्तं कम्पितोर्वीतलम् अखिलचमूभक्षिणं व्यक्षिणोस्त्वम्. मायाक्षोभेषु वैभीषणवचन हृदस्तम्भन कुम्भकर्णम्. सम्प्राप्तं कम्पितोर्वीतलम् अखिलचमूभक्षिणं व्यक्षिणोस्त्वम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். அத்ர அந்த போர்க்களத்தில் சக்தி பிரகிருதி ராவணனுடைய சக்தி அஸ்திரம் தாக்கியதால் கலத் அசுகு உயிர் இழக்கும் தருணத்தில் இருந்த லக்ஷ்மணன் வாதஜ ஆனீத வாயுகுமாரன் அனுமனால் கொண்டு வரப்பட்ட சைலகிராணாத்து ஔஷத மலையிலிருந்து வந்த சஞ்சீவினி மூலிகையின் காற்றை நுகர்ந்ததால் பிராணான் உபேதக மீண்டும் உயிர் பெற்றான். சௌமித்ரி லக்ஷ்மணன் குஸ்ருதி ஸ்லாகினம் தன் மாய போர்த்திறமை பற்றி பெருமை பேசிக்கொண்டிருந்த மேகநாதன் என்கிற இந்திரஜித்தை வியக்ருணுத கொன்றான். துவம் மாயாக்ஷோபேஷு நீங்கள் அரக்கர்களது மாயைகளால் மனம் கலங்கிய போதெல்லாம் வைபீஷண வச்சன விபீஷணனுடைய தேறுதல் வார்த்தைகளால் ஹிருதிஸ்தம்பனக மனமயக்கம் நீங்க பெற்று கம்பித ஊர்வீதலம் பூமி முழுவதையும் நடுங்கச் செய்து கொண்டும் அகில சமூபக்ஷிணம் படைகளையெல்லாம் தின்று தீர்த்து கொண்டும் சம்பிராப்தம் கும்பகர்ணம் களத்தை வந்தடைந்த கும்பகர்ணனை வெக்ஷினோகோ அழித்தீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். சௌமித்ரிஸ்த்வத்ர சக்தி பிரகிருதி கலதசுர் வாதஜானீத சைல. घ्राणात् प्राणानुपेतो व्यक्नुत कुसृतिश्लाघिनं मेघनादम्. मायाक्षोभेषु वैभीषणवचन हृदस्तम्भन कुम्भकर्णं
सम्प्राप्तं कम्पितोर्वीतलम् अखिलचमूभक्षिणं व्यक्षिणोस्त्वम्. ஆறாவது ஸ்லோகத்தில் பட்டதிரிகள் யுத்தத்தில் நடந்த 3 முக்கிய நிகழ்ச்சிகளை குறிப்பிடுறார். ராவணனோட சக்தி ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு லக்ஷ்மணன் மூர்ச்சையடைந்தான். ஹனுமார் ஔஷத மலையை கொண்டு வந்தார். அந்த மலையில் இருந்த சஞ்சீவி மூலிகையோட காற்றை பட்ட உடனே மூர்ச்சை தெளிந்து லக்ஷ்மணன் எழுந்திருந்தான். பிறகு லக்ஷ்மணன் இந்திரஜித்தை கொன்றான். அரக்கர்களுடைய மாயையால் குழப்பம் ஏற்பட்ட போதெல்லாம் விபீஷணன் உங்களுக்கு அவையெல்லாம் பொய்த்தோற்றம் என்று விளக்கி சொல்லி அதனால் மனக்கலக்கம் நீங்க பெற்றீர்கள். அதுக்கு பிறகு கும்பகர்ணன் யுத்தகலத்துக்குள்ள வந்து சேர்ந்தான். அவன் எப்படி வரான், ஒரு அடி அவன் எடுத்து வச்சான்னா பூமி குலுங்கிறது, நடுங்கிறது. அவனோட மிகப்பெரிய உடம்பு அதை பெரிய கைகளால் அப்படியே அணைச்சி கட்டிக்கிறா போல. அப்படியே வானர கூட்டம் ஒன்றை பிடிச்சான்னா அவன் அத்தனை பேரையும் வாயில் போட்டு கடித்து தின்னுடுறான். வானரப்படம் முழுவதையுமே தின்னே தீத்துருவான் போல இருக்கு அப்படின்னு வானர வீரர்கள்லாம் அதிர்ந்து போய் நிற்கிறா. அப்படி வந்த கும்பகர்ணனை உங்கள் பாணத்தால் நீங்கள் வதம் செய்தீர்கள் அப்படின்னு பட்டதிரிகள் சொல்கிறார். வால்மீகி ராமாயணப்படி லக்ஷ்மணன் சக்தி ஆயுதத்தினால் தாக்கப்பட்டது 6வது நாள். இந்திரஜித் வதம் 5ஆம் நாளே நடந்துடுத்து. கும்பகர்ண வதம் 2ஆம் நாளே நடந்துவிட்டது. இந்திரஜித்து தான் மாயா சீத்தையை கொண்டு வந்து சீதையின் கழுத்தை வானர சேனைக்கு முன் வைத்து அறுத்தான். விபீஷணன் அது உண்மையான சீத்தை அல்ல, மாயா சீத்தை என்று சொல்லி ராமலக்ஷ்மணர்களை தேற்றினான். பட்டதிரிகள் நிகழ்ச்சிகளுடைய வரிசையை ஆர்டரை மாற்றி சொல்கிறார். ஒருவேளை குருவாயூரப்பன் அவருக்கு அப்படி நிகழ்த்தி காட்டினாரோ என்னவோ. ஆனால் நமக்கு பட்டதிரிகள் சொல்கிற விதம்தான் ரசிக்க தகுந்ததாக இருக்குது. கும்பகர்ணன் வர விதம், இந்திரஜித்தை அவர் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்கோ. குஸ்ருதி ஸ்லாகினம், உலகத்தில் ஒருத்தர் ஒன்னொன்னுல சிறப்பாக இருப்பார். இந்திரஜித்து எதில் சிறப்பானவனா ஸ்லாகியமானவனா இருக்கானான் தெரியுமா? தீயவைகளை செய்யறதில்ல, குஸ்ருதி கெட்டதெல்லாம் செய்யறதில்ல, ஸ்லாகியமானவனா சிறந்தவனா இருக்கான் அப்படின்னு பட்டதிரிகள் சொல்கிறார்.